ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்க்க போது வெஜ் இட்லி எப்படி பண்ணலான்னு அதுக்கு தேவையான பொருட்கள்: கொத்தமல்லி, பச்சை மிளகா, வெங்காயம், கேரட், இட்லி மாவு, இட்லி தட்டு. நல்லா இட்லி தட்டில் நல்லா எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. நம்ம நறுக்கி வச்ச காய் எல்லாம் மாவில் கலந்துக்கோங்க. ஒன்று ஒன்றா கலந்துக்கோங்க. கொத்தமல்லி, பச்சை மிளகா, கேரட், வெங்காயம் எல்லாம் கலந்துக்கோங்க. இதில் நீங்கள் பீன்ஸ் கூட போட்டுக்கலாம், லைட்டாக சீரகம் போட்டுக்கலாம், கடலைப்பருப்பு கொஞ்சம் தாளித்து போட்டுக்கோங்க. சூப்பராக இருக்கும். என்ன காய் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இட்லி மாவு பதம் தான் மெயின். அடுத்து இது நீங்கள் கலக்கிறதுக்கல்லி சட்டியில் நல்லா தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருங்க. கொதிக்க வச்சோடனே நம்ம எண்ணெய் தடவை தட்டில் ஒரு குழியாக ஊற்றிக்கலாம். நான் துணியில் யூஸ் பண்ணாதனால எண்ணெய் தடவி யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் இது லேட்டாக தான், ஒரு 2 to 3 minutes கழித்து தான் நான் வெந்ததுக்கப்புறம் நம்ம அந்த ஸ்பூனால் எடுக்கலாம். வாங்க பார்க்கலாம். இப்போ வெந்துருச்சு இட்லி. நம்ம எடுத்து பார்ப்போம். ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இதுக்கு நீங்கள் இந்த இட்லிக்கு நீங்கள் கார சட்னி வச்சு சாப்பிட்லாம், தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம், ஈவன் இட்லி பொடி கூட வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.